நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் இன்ஸ்டாகிராமே பயன்படுத்த மாட்டேன், பட் இன்ஸ்டாகிராமை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பெருசாக நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, இன்ஸ்டாகிராமை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பட் அதை யாரும் பார்க்கறதில்ல. ஏன்னா அதில் அதிகமான ஃபாலோவர்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது, அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமை பற்றி ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போடும்போது அதோட வியூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மனசை நான் தளர விடாம முயற்சி தான். சரி, மறுபடியும் நம்ம அதை பற்றி போடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு தோணுது. ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு அருமையான செட்டிங். வழக்கமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸை அனுப்பக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு 3 ஸ்டிக்கர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சொன்ன உடனே புரிஞ்சிருப்பீங்களா இதை பற்றின? ஆமாங்க, தீபாவளி சம்பந்தப்பட்ட ஒரு 3 ஸ்டிக்கர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் மூலியமாக யாருக்காவது நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு மெசேஜில் நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸை ஆட் பண்ணி அனுப்பலாம். செம்மையாக இருக்கும். நான் போய் பார்த்துட்டேன், 3 ஸ்டிக்கர்ஸுமே செம்மையாக இருக்குது, ரொம்ப கவர்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது, எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டோரி சரிங்களா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஸோ நான் ஒரு பிளாங்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த கலர்ஃபுல்லாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஐக்கான் இருக்கும், அதில் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்தின இந்த 3 ஸ்டிக்கர்ஸ் இது முன்னாடி எனக்கு காட்டுது சரிங்களா. கீழே இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி பெருசாகிடலாம். சமலை நீங்கள் ஒரு பிளாங்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதையே நீங்கள் ஷேர் பண்ணலாம், அப்படி டெலிட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் போகிறேன், மறுபடியும் இது எடுக்கிறேன், இதை நீங்கள் இப்படி பெருசாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படியே நீங்கள் ஷேர் பண்ணலாம். செமலை இது 2வது ஸ்டிக்கர், இதை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். 3வது ஸ்டிக்கர் இது செமையாக இருக்குது, செம லுக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வா, ஸோ ஃபுல்லாக தீபம், நல்லா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. 3 ஸ்டிக்கர்ஸும் செமையாக இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டிக்கர்ஸும் உருவாக்குனது யாருன்னா ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு டிசைனர் தான் இந்த 3 ஸ்டிக்கரையும் உருவாக்கி இன்ஸ்டாகிராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸோ தீபாவளி வர வருது, யாருக்காவது இன்ஸ்டாகிராம் வழியாக அதாவது ஸ்டோரிஸ் வழியாக ஏதாவது மெசேஜை ஷேர் பண்ணுன்னா சைடில் எங்கேயாவது பக்காவாக அந்த மாதிரி ஒரு சிம்பிளை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்களேன், லைக் கொடுத்துருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.